ஓம் நம சிவாய. முடிச்சூர் வேத பாடசாலையில் வேத பாடசாலை வித்தியார்த்திகள் வடிவமைத்த அழகான இந்த பூஜா விதானங்களுக்கான யாகசாலை ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு எந்த முறையோ அதை பயிற்சி பெற்று அந்த பயிற்சியின் அடிப்படையில் செய்முறை விளக்கமாக மிக அழகாக நேர்த்தியாக இதை வடிவமைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு மனதில் இந்த சிவாச்சாரிய பெருமக்கள், சைவ ஆகம பேராசிரியர்கள் பல பெரிய திருக்கோவில்களில் கும்பாபிஷேகங்களை நிகழ்த்தி மக்கள் அனைவருக்கும் நன்மை புரிந்து வரும் சிவாச்சாரிய பெருமக்கள் தங்களின் வித்யா ஸ்தானத்தில் இருந்து ஒவ்வொரு நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அவரவர்கள் தன் தேவியருடன் எந்தெந்த தானியங்கள், எந்த க்ஷேத்திரங்கள் முதலானவற்றை கற்பித்திருக்கிறார்கள் என்பதை இந்த வேத பாடசாலை வித்தியார்த்திகள் வடிவமைத்திருக்கக்கூடிய இந்த ப்ராக்டிக்கல்ஸ் நாம் சொல்லுவோம், படிக்கும்போது எல்லாமே ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணுன்னு. அது மாதிரி ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு நவகிரகமும் தன் தேவியரோடு இருந்தால் என்ன ஆயுதத்தோடு இருக்குது, என்ன வாகனத்தோடு இருக்குது, என்ன பரிகாரம், என்ன அதுக்கு உண்டான தானிய வகைகள், நவரத்தினங்களில் எந்த நவரத்தினங்கள் அப்படிங்கிறத அவங்க படித்ததை இங்கே வடிவமைச்சிருக்காங்க. இன்றைக்கி 26/7/2024 அஷ்டமங்கலம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவத்சம் முதலான ஸ்வஸ்தியம் முதலான 8 விதமான இந்த பூர்ண கும்பம், ரிஷபம், இதெல்லாம் அஷ்ட மங்கலங்கள், 8 விதமான மங்கள பொருட்கள். இதெல்லாம் கோவிலில் இருக்குது அப்படிங்கிறதுனாலேயோ ஒரு வித்தியாலயத்தில் இருக்குன்றதுனாலேயோ தான் அங்கே தெய்வ சக்தி நமக்கு அதிகமாக இருக்குன்றதை நம்ம உணர முடியும். அந்த இடத்துல அவங்க அந்த மந்திரம் பிரயோகம் பண்ணி இந்த கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், சங்கு, சக்கரம் முதலான ஆயுதங்களுக்கு ஒவ்வொரு மந்திரங்களையும் அந்த பூஜா விதானங்களை எந்த விதமான நேர்த்தியுடன் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு தெய்வ பலம் அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் நமக்கு அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தை நம்ம இப்போ அர்ச்சனை முதலான ஹோம திரவியங்கள்லாம் நம்ம வாங்கி தருவோம். மஞ்சள், குங்குமம், வெண்கடுகிலிருந்து நெய், பசு நெய், தாமரை, அந்த ஹோம குண்டத்தில் என்னென்ன சேர்க்கணுமோ நல்ல விதமான தாமரை புஷ்பங்கள், ஒவ்வொரு தேவதைக்கு என்ன உண்டோ அதை சொல்கிறபடி நம்ம செய்தோன்னா, சண்டி ஹோமமாக இருந்தாலும் சரி, ருத்ர ஹோமமாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறபடி நாம் செய்து அந்த வழிபாட்டு முறையை செய்யும்போது இந்த இடத்துல அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்கா, அதற்கு அந்த வித்தியார்த்தி எப்படி ஒரு பேராசிரியரிடம் பாடம் கற்றுக்கொள்கிறார். அந்த காலத்தில் ரிஷிகள் எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி இந்த காலத்துலேயும் அந்த ரிஷிகள் மூலமாக பெறப்பட்ட வேதங்களை மிக அழகாக கற்றுக்கொண்டு அதை இந்த வேதாலய திறப்பு விழாவென்று வடிவமைத்திருக்கிறார்கள். இதை ஒவ்வொருவரும் நாம் நேரில் சென்று இந்த கோவிலையும் கோவில் கட்டமைப்புக்காகவும் கோவில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த சிவா சக்தி இரண்டும் சேர்ந்த ஒரு மந்திரம் இந்த யாகசாலைகளின் மூலமாக, அக்னியின் மூலமாக உருவேற்றப்படக்கூடிய அந்த தெய்வ உருவத்தில் ஆராதிக்கும் போது நமக்கு நிச்சயம் நல்ல அருள் சிவாச்சாரிய பெருமக்கள் மூலமாக கிடைக்கும். குறிப்பாக கும்பாபிஷேகங்கள் நடத்த பெறும்போது ஒரு மணி என்று எடுத்துக்கொண்டால் கூட அந்த மணிக்கு என்னென்ன விதங்கள் அதன் உள்ளே இருக்கிறது என்ற விளக்க பாடம், ரிஷபத்தின் பின்பக்கம் என்ன இருக்குது, கொம்பிலே என்ன இருக்குது, ருத்ரன், கழுத்திலே விஷ்ணு, முழந்தாளில் பிரம்மா, தண்டத்தில் சிவன், நாளத்தில் ஓப்படி என்று ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடியதையும், ஒரு கூர்ச்சம் என்று சொன்னாலும் அதை எப்படியெல்லாம் பிரயோகிக்க வேண்டும் என்பதையும் முறையாக கற்பித்து அதை கற்றவர்கள் செய்து கொள்ளும் ஒரு பூரணத்துவத்தோடான கும்பாபிஷேகங்களும் கோயில் வழிபாடுகளும் நமக்கு பொதுமக்களாகிய நமக்கு மிகச் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. எனவே இப்படி வித்தைகளை முறையாக கற்று தேர்ச்சி பெற்று பாடசாலைகளிலிருந்து வேத ஞான ரத்னம் என்றெல்லாம் அவர்கள் கற்று தேர்ந்ததற்கு பட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆலயங்களில் அவர்கள் செய்யும் பூஜைகளை நாம் மேற்கொள்ளும் போதும் அதன் பலன் நிச்சயமாக பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. ஒவ்வொருவரும் இந்த பூஜை செய்யக்கூடியவரின் நிலை, அவர்கள் எப்படி இந்த வேதத்தில் கற்று தேர்ந்து சிவாச்சாரியர்களாக, சைவ ஆகமத்து பேராசிரியர்களாக
பலவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சிவாலய வழிபாட்டின் அடிப்படையில் இவையெல்லாம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயத்திற்கு சென்றால் நல்ல பொருள்களை வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த ஹோமங்களாயிருந்தாலும் வழிபாடுகளாயிருந்தாலும் கும்பாபிஷேகமாயிருந்தாலும் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள் முதல் தரமானது. நமக்கு எப்படி தேவையோ அதுபோல் தெய்வத்திற்கு கூட முதல் தரமான பூமாதேவியை எப்படி வழிபடுகிறார்கள், மிருத் சங்கரணம் என்று சொல்லக்கூடியதையும் இந்த கொடிமரம் என்பது எப்படி இருக்கிறது, இதை எல்லாமே நேரடி பயிற்சியின் மூலம் அவர்கள் விளக்கி இருக்கிறது. நாம் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய சந்தர்ப்பம் இது. அதனால் அப்படி ஒரு பூஜை மேற்கொள்பவரின் பூஜைகளில் கலந்து கொண்டு அருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.